கதை வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெயர் ராஜ். நான் சென்னையை சார்ந்தவன். திருமணம் ஆன பிறகு நடந்த முதல் அனுபவத்தை உணர்வோடு கலந்து உங்களுக்கு தருகிறேன். இதை நீங்கள் படித்துவிட்டு உங்கள் உணர்வுகளை கருத்துக்களையும் அனுப்பவும். நான் திருமணம் ஆனவன். நான் சிறு வயது முதல் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தால் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தேன். எனக்கு உடற்பயிற்சியும் ஆசையும் இரண்டு கண்கள் போன்றது. உடற்பயிற்சி நேரம் போக மற்ற நேரங்களில் தாகத்தை பற்றியும் அதன் சுகங்களை நினைவுகளே மனதில் அதிகமாக ஓடும். ஆகவே தான் ரசித்து ரசித்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அதை பற்றியும் அதில் ஈடுபடும் முறைகளை பற்றியும் தேர்ந்தெடுத்து படித்தும் படங்களை பார்த்தும் தெரிந்து கொள்வதின் மூலம் என் உணர்வுக்கும் அறிவிற்கும் உணவளித்தேன். நான் ஒரு உண்மையான நேர்மையான இளைஞன். எந்த விஷயத்தை எடுத்து கொண்டாலும் அதை செய்து முடிக்கும் வரை அந்த எண்ணங்கள் அந்த வேலையில் மட்டுமே ஓடும். அந்த விஷயத்தை முடித்து விட்டால் பிறகு மற்ற எண்ணங்கள் தோன்றும். அதன்படி நான் தனிமையாக இருக்கும் நேரங்களில் பற்றி அதிகம் நினைத்து கொள்வேன். அதை என் மனைவியிடம் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு மட்டுமே இருந்தேன். ஆகையால் தேவைக்காக வேறொரு பெண்ணை நான் நாடவில்லை. இப்படியே நாட்கள் ஆண்டுகளாக கடந்தது. எனக்கும் திருமணம் ஆனது. ஆனால் என் விதியோ அல்லது தலையெழுத்தோ திருமண உறவில் பெரும் இடி விழுந்தது. திருமணமான பொழுதில் ஓரளவுக்கு ஒத்துழைத்த என் மனைவி முதல் மாதத்திலேயே கருவுற்றாள். அதன் பிறகு குழந்தை பிறந்தும் 7 மாதம் வரை அவளை நெருங்குவதற்காக எந்த ஒரு வாய்ப்பும் அமையவில்லை. அதன் பிறகும் என் ஆசைகளையும் அவளிடம் சொல்லி எந்த ஒரு பயனும் இல்லாமல் போனது. தொடர்ந்து 3 ஆண்டுகளாக அதை பற்றியும் உறவில் கிடைக்கும் சுகங்களை பற்றியும் எடுத்து சொல்லி உணர்வுகளை தூண்ட முயற்சித்தேன். ஆனால் அதை அவர் வெறுத்து விட்டார். இதற்கு மேல் அவளிடம் பேசி எந்த ஒரு பயனும் இல்லை என்று நானும் விட்டு அவளுடன் சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டேன். இதற்கு காரணம் அவள் மனைவி என்ற ஒரு பொருத்தத்தை தவிர மற்ற அனைத்து விஷயங்களிலும் மிகவும் தகுதியான பெண். ஆகையால் என் தலையெழுத்து என்று இதனை எடுத்து கொண்டு இந்த விஷயத்தை மறந்து என் ஆசைகளை வெளியே சொல்ல முடியாமலும் இரவில் தூங்க முடியாமலும் நாட்கள் நரகமாக நகர்ந்தது. அதன் பிறகு தான் என் தேவைக்காக நான் பிறரை நாட ஆசைப்பட்டேன். இந்த நிலையில் என்னுள் இருந்த ஆசை வெறியாக மாறியது. நான் வேலைக்கு செல்லும் நேரங்களில் வழிகளில் பார்க்கும் பெண்களின் நான் மெய்மறந்து பார்ப்பதை என்னால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இந்த நிலையில்தான் அவளை நான் பார்த்தேன். அவள் பெயர் மயந்தி. இவள் என் அத்தை மகள். இவள் திருமணமாகி 3 வருடத்திற்குள் கணவனை இழந்தவள். என் வீட்டில் இருந்த 3 வீடு தள்ளி அவளது வீடு. என்னை விட 6 வயது மூத்தவள். இளம் வயதில் கணவனை இழந்ததால் ஆசையால் வீட்டில் அருகே இருக்கும் சிலருடன் தொடர்பில் இருந்ததாக தெரியவர அவள் அந்த வீட்டை காலி செய்து எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் எங்கள் ஊரில் இருந்து சென்று விட்டாள். பிறகு அவளை நான் பார்க்கவே முடியவில்லை. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தான் அவளை முதலாக பார்த்தேன். பார்ப்பதற்கு அவள் சற்று குள்ளம். நேரடியாக கதைக்கு செல்வோம். ஒரு நாள் நான் வேலையை முடிந்து திரும்பும் பொழுது தற்செயலாக நாம் பயணம் செய்த ரயில் பெட்டியில் அவளும் இருந்தாள். என்னை பார்த்தவுடன் முகம் முழுவதும் சிரிப்புடன் என்னை பார்த்து நலம் விசாரித்தாள். இப்பொழுது தான் நான் மேலே கூறிய அனைத்து எண்ணங்களும் என் மூளையில் உருண்டோடியது. இந்த எண்ணங்களோடு அவளை விசாரிக்க நானும் மறக்கவில்லை. இவ்வாறு பேசிக்கொண்டே செல்லவே நேரம் நகர்ந்து நாங்கள் இறங்கும் இடம் வந்தது. அந்த சமயத்தில் அவள் என்னிடம் என் அலைபேசி எண்ணை வாங்கி கொண்டாள். நானும் அவள் அலைபேசி எண்ணை குறித்து வைத்து கொண்டேன். இருவரும் நன்முறையில் பேசிவிட்டு அவரவர்கள் வீட்டை நோக்கி செல்ல ஆரம்பித்தோம். அன்றிலிருந்து ஒரு வாரத்திற்கு அவள் எனக்கு மெசேஜ் செய்வதும் நான் அவனுக்கு மெசேஜ் செய்வதுமாக இருந்தது. ஆனால் நாங்கள் ஒருவரை பார்க்கவே இல்லை. இந்த நிலையில் என் மனைவி அவர்களின் அம்மா வீட்டிற்கு 2 வாரமாக செல்ல வேண்டிய நிலை வந்தது. அந்த வாரத்தில் 2வது நாளில் அவள் எனக்கு மெசேஜ் செய்யும் பொழுது நான் தற்செயலாக ஆன்லைனில் இருந்தேன். நானும் அதற்கு பதில் கூறினேன். இரவில் யாரின் தொல்லை இல்லாததால் மாறி மாறி ஒரு அரை மணி நேரங்கள் நாங்கள் மெசேஜ் செய்து கொண்டோம்.
பிறகு அவள் என்னை தொலைபேசியில் அழைத்தார். நானும் பேச ஆரம்பித்தேன். இப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது அவள் என்னை பற்றியும் என் மனைவியை பற்றியும் நலம் விசாரித்தாள். நீ சிறு வயதில் உன்னை பார்க்கும் பொழுது அழகாகவும் மிகவும் சந்தோஷமாக இருப்பாய். ஏன் இப்பொழுது இப்படி சோகமாக இருக்கிறாய்? என்னவாயிற்று? ஏதாவது பிரச்சனையா? அன்று பார்த்ததை இன்று நினைவில் வைத்து என்னிடம் கேட்டார். இதை கேட்கும் பொழுது என் மூளையில் அவள் நம்மை கொக்கி போடுகிறாள. இல்லை, உண்மையிலேயே என்னை நலம் விசாரிக்கிறார்கள் என்று யூகிக்க முடியவில்லை. ஆனால் நான் ஒரு முறை முயற்சித்து பார்த்தோம் என்ற எண்ணத்தில் என் அனைத்து பிரச்சனைகளையும் ஒரே வரியில் சொல்லி முடித்து விட்டேன். என் மனைவி பெண்களுக்கு உண்டான எந்த உணர்வுமே இல்லை. அவள் மரக்கட்டையை போன்ற உணர்வு இல்லாமல் இருக்க ஆசைப்படுகிறாள். அவளுக்கு உணர்வுகளையும் அதன் சுகங்களையும் பற்றி சொன்னாள். அதை பற்றி நாட்டம் கொள்ளவே இல்லை. இதனால் என் உணர்வுகளை அடக்கிக் கொள்ள முடியாமல், அதன் ஆசைகளை வெளிப்படுத்த முடியாமலும் தினமும் செத்து செத்து நரக வேதனையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றும். ஆனால் அதை செய்யும் போது அவளுக்கு எரிச்சலாக இருப்பதாகும். அந்த செயலை அவள் வெறுப்பதாகவும் வெளிப்படுத்தினாள் என்றும் அவரிடம் சொன்னேன். அதற்கு அவள் 2 நிமிடம் அமைதியாக இருந்தது விட்டு தொலைபேசி இணைப்பை துண்டித்தாள். பிறகு 10 நிமிடம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் எனக்கு மெசேஜ் செய்தாள். அதில் உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடம் நேரடியாக சொல் என்று என்னிடம் கேட்டாள். அதற்கு நான் சற்றும் தாமதிக்காமல் வேண்டும் என்று கூறினேன். அவளும் அதற்கு எனக்கு அரிப்பு அதிகமாய் இருக்கு. அதை அடக்குவதற்கு ஆள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். நீ என் அரிப்பை அடக்கு வாயா என கேட்க. அவ்வளவுதான். அதன் பிறகு நாங்கள் ஒன்றுடன் ஒன்றின் கீழ் 2.5 மணி நேரம் பற்றியும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் மிகவும் பச்சையாக பேசிக்கொண்டோம். பிறகு சந்திப்பு குறித்த நாளை பற்றி பிறகு பேசுவோம் என்று சொல்லி இணைப்பை துண்டித்தோம். அந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் பேசிக் கொண்டதை போல எங்கள் ரயில் நிலைய நிறுத்தத்திற்கு முன் நிறுத்தத்தில் அவளை இறங்க செய்து நான் அவளை எனது இருசக்கர வாகனத்தில் பிக்கப் செய்து கொண்டு எங்கள் ஊருக்கு போகும் வழியில் சற்று ஒதுக்குப்புறமான கழனி பக்கமாக எங்கள் வண்டியை செலுத்தினேன். சற்று தூரம் சென்றவுடன் அவளை இறக்கிவிட்டு நான் மட்டும் இன்னும் சிறிது தூரம் உள்ளே சென்று போய் பார்த்தேன். யாரும் இல்லை என்று உறுதி செய்த பிறகு அவளை அழைத்தேன். அவளும் வந்தால். அருகில் வந்தவுடன் 5 நிமிடம் அடுத்து உள்ளூர மின்சாரம் பாய்வதை போன்ற ஒரு உணர்வு அதிகரிக்க. நான் எழுதிய கதை என் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம்.